வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பில கேட்ட கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 14, கொஷின் மார்க், 29, 49, 89. ஓகே, ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன, 40. இதோட டிஃபரன்ஸ் என்ன, 20. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, டிஃபரன்ஸ் இன்டூ 2 டைம்ஸ் ஆகுதா. ஸோ சிமிலர்லி இங்க எந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 10. ஓகே, அதே மாதிரி எந்த நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 5. ஓகே, ஸோ இது டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ 14 பிளஸ் 5 19. ஓகே, 19 பிளஸ் 10 29. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. ஓகே, நெக்ஸ்ட் 64, 102, 159, 235 and question mark. ஓகே, ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது, இதோட டிஃபரன்ஸ் நமக்கு இங்க 38. சிமிலர்லி இங்க டிஃபரன்ஸ் 57. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு டிஃபரன்ஸ், ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 76. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 19 2 சார், இது 19 3 சார், இங்க 19 4 சார். அப்போ இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நமக்கு 19 5 சார். ஸோ 19 5 சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95. ஸோ 235 பிளஸ் 95 அப்படின்றது 330. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 10, 11, 24, 75, கொஷின் மார்க் 1525. ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலா இருக்கு, லாஸ்ட் நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் நடந்திருக்கும். சரியா, ஸோ இது வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம்ஸ், 1 டைம். இது நமக்கு அப்ராக்சிமேட்டா 2 டைம்ஸ். இங்க நமக்கு அப்ராக்சிமேட்டா 3 டைம்ஸ். ஓகே, ஸோ பட் இங்க 10 into 1 அப்படிங்கிறது 10 தான். பட் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 11. ஸோ இன்டூ 1 பிளஸ் 1. ஸோ சிமிலர்லி 11 into 2 அப்படிங்கிறது 22. பட் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 24. ஸோ அப்போ என்ன ஆக போகுது, பிளஸ் 2. ஸோ லாஜிக் வந்து இன்டூ 1 பிளஸ் 1, இன்டூ 2 பிளஸ் 2, இன்டூ 3 பிளஸ் 3. ஸோ சிமிலர்லி இங்க இன்டூ 4 பிளஸ் 4. ஓகே, ஸோ 75 into 4 அப்படிங்கிறது நமக்கு 300. ஸோ 300 பிளஸ் 4 அப்படிங்கிறது 304. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 361, கொஷின் மார்க் 920, 1045, 1109. ஓகே, ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது, ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு இங்க 125. ஓகே, ஸோ சிமிலர்லி இங்க நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ 125 and 64 அப்படிங்கிறது வந்து 4 கியூப், இது வந்து நமக்கு 5 கியூப். அப்போ இது நமக்கு 6 கியூபா இருக்கும், இங்க வந்து நமக்கு 7 கியூபா இருக்கும். ஸோ 7 கியூப் அப்படிங்கிறது என்னது, 343. ஸோ 361 பிளஸ் 343 அப்படிங்கிறது 4ல முடியணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 704. ஓகே, இது ஆன்சர் வந்து 704. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 2.5, 15, 75, 300. ஓகே, ஸோ இது நமக்கு 4 டைம்ஸ், இங்க நமக்கு 5 டைம்ஸ், இங்க நமக்கு 6 டைம்ஸ். அப்போ இது நமக்கு 3 டைம்ஸ். ஸோ 300 into 3, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 100, 83, 70, 59, 52. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 7, இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 11. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 13. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம்னா பிரைம் நம்பர் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 52 minus 5 அப்படிங்கிறது 47. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து நமக்கு ஒரு டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஐல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் 900 employees in a company and there are 2 different branches A and B of the company. Each branch has 3 sections X, Y and Z. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனில மொத்தம் 2 பிரான்ச் இருக்கு. என்னென்ன பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஏ அண்ட் பிரான்ச் பி. ஸோ இந்த 2 பிரான்ச்சை 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் எக்ஸ், ஓகே, செக்ஷன் ஒய் அண்ட் செக்ஷன் Z. Okay, so next one, 18.3/4% of number of employees in branch A are in section Z. Okay, அதாவது 18.3/4% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/16. ஓகே, 3/16. அப்போ இதோட மீனிங் என்னன்னா இப்போ Z டோட்டலா, ஓகே, ஸோ இங்க நமக்கு டோட்டலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த 2 கம்பெனிஸ்லயும் 900. ஓகே, டோட்டல் 2 கம்பெனிஸ்லயும்
900. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து 16 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுல 3 மெம்பர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா செக்ஷன் ஜெட்டை வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணலாம், 16x அப்படின்னா அதுல ஜெட்ல வந்து 3x மெம்பர்ஸ் இருப்பாங்க. Okay, and 200 by 7% of the total number of employees in branch B are in section Y. So 200 by 7%, அதாவது நமக்கு என்னது 2 by 7. ஓகே, அதாவது மீனிங் என்னன்னா இப்போ B ல வந்து டோட்டலா 7 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுல Y ல வந்து 2 மெம்பர் இருப்பாங்க. ஓகே, Y ல வந்து 2 மெம்பர் இருப்பாங்க. சரியா, இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்க டேட்டாஸ். ஓகே, நெக்ஸ்ட் the sum of number of employees in branch A in section Z. ஓகே, branch A in section Z. A number of employees in branch B of section Y is 210. Okay, so இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்க ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 400 by 21%. Okay, அதாவது 4 by 21 of the total number of employees of branch B are in section Z. Okay, இப்போ branch B ல வந்து 21 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுல 4 மெம்பர்ஸ் வந்து 21Y. ஓகே, ஸோ 21 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுல 4 மெம்பர்ஸ் வந்து branch Z ல இருப்பாங்க. ஓகே, and 50% of total number of employees in branch A are in section X. ஓகே, ஸோ 50%, 16xல 50% அப்படிங்கிறது 8x. அப்போ இங்க நமக்கு 8x மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ டோட்டலா 16 அப்படின்னா 8 + 3 11. ஸோ 11, 16ல இருந்து 11 போச்சு அப்படின்னா இங்க நமக்கு 5x. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இங்க நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்களே எங்க அது, எஸ், ஸோ 200 by 7, அதாவது 2 by 7. பில வந்து 7 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதுல ஒய்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேர். அப்போ பில 21 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ ஒய்ல வந்து 6y இருப்பாங்க. ஓகே, ஸோ ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ 10y, ஸோ 21ல 10 போச்சு அப்படின்னா இங்க நமக்கு 11. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, az பிளஸ் by இஸ் ஈக்குவல் டு 210. ஓகே, அதாவது az 3x. ஓகே, பிளஸ் by என்னது 6y, இதோட வேல்யூ வந்து 210. ஓகே, ஸோ சிமிலர்லி, ஓகே, சிமிலர்லி 16x பிளஸ் 21y வந்து அப்படிங்கிறது நமக்கு என்னது 900. ஓகே, ஸோ 16x பிளஸ் 21y அப்படிங்கிறது என்ன ஆகுன்றதுன்னா 900. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேஷன் மெத்தட் போகணும். ஓகே, ஸோ எந்த வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நான் 7ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ இதை நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ என்ன ஆக போகுது, இங்க 21x பிளஸ் 42y is equal to 1470. Similarly, 32x plus 42y is equal to 1800. ஓகே, அப்போ நான் சைனை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன ஆக போகுது 11x. ஓகே, 11x is equal to 330. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, ஸோ எக்ஸோட வேல்யூ 30 அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா. ஓகே, சி 3x பிளஸ் 6y அப்படிங்கிறது எவ்வளோ 210. அப்போ 3 into 30 அப்படிங்கிறது 90. அப்போ 6y அப்படிங்கிறது 210ல 90 போச்சு அப்படின்னா நமக்கு இங்க 120. அப்போ ஒய்யோட வேல்யூ 20. ஓகே, ஒய்யோட வேல்யூ 20. சரியா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டேட்டாஸ் எடுத்து எழுதலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 20 அப்படின்னா அப்போ இங்க நமக்கு டோட்டலா 420 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இங்க நமக்கு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸோ இங்க நமக்கு 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ சிமிலர்லி இங்க வந்து 220. அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 30 அப்படின்னா ஸோ எக்ஸ்ல வந்து சாரி பிரான்ச் ஏல 480 மெம்பர்ஸ், ஜெட்ல வந்து 90 மெம்பர்ஸ், ஒய்ல வந்து 150 மெம்பர்ஸ், அண்ட் இங்க வந்து நமக்கு 240 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்திருக்க டேட்டாஸ். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம கொஸ்டின் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, find the ratio of number of employees in branch, okay, number of employees in branch A in section Y. Okay, branch A in AY to number of employees in branch B in Z. Okay, AY and BZ. Okay, so AY 150, BZ 80. Okay, 150 and 80. So the ratio என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15:8. Okay, so next one. If the ratio of number of male to female employees in, okay, ratio of number of employees in
male to female employees in branch A and branch B in section X is 5:3 and 7:4 respectively. Find the total number of find the total number of male employees in A and B together. Okay, AX and BX ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ AX ல 240, BX ல வந்து 220. ஓகே, ஸோ 240, 220. ஸோ 240 5:3 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ 830. அப்போ இங்க நமக்கு வந்து 150 and 90 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து யாரு, மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ சிமிலர்லி 220 நான் வந்து 7:4 ரேஷியோல ஸ்பிட் பண்ண அப்படின்னா 140 and 80. இது வந்து யாரு, மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். இப்போ கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் இன் பிரான்ச் A and B together. ஓகே, ஸோ 150 plus 140 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the number of employees in branch A in section X. Okay, branch A in section X is what percentage more than number of employees in branch B in section 1? Okay, AX and BY. Okay, so AX 240, BY 120. Okay, so இது பார்த்தாலே தெரியுது 240 120 அப்படின்னா டபுள் ஆகுது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% மோர். ஓகே, ஸோ 240 120 இங்க வந்து மோர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 120 by 120 into 100 அப்படின்றது 100%. Okay, next one, find the average number of employees in A. Okay, so XYZ. Okay, so average number of employees in branch A. So 480. So 480 divided by 3. So என்ன ஆக போகுது, 480 divided by 3 நமக்கு என்ன ஆக போகுது, 160. Okay, next one, find the difference between number of employees in branch B in section X and number of employees in branch A in section Z. Okay, BX minus AZ. Okay, BX minus AZ. So BX அப்படிங்கிறது 220, AZ அப்படிங்கிறது 90. Okay, so 220 and 90க்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 220 and 90க்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் போகலாம். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஸோ A and B together can do 8/15 of the work in 5 days and B alone can do remaining work in 7 days. ஓகே, ஸோ இங்க டோட்டலா 15 ஒர்க் இருக்கு அப்படின்னா ஓகே, ஸோ டோட்டலா 15 ஒர்க் இருக்கு அப்படின்னா அதுல A and B ஓகே, அதுல A and B 8 ஒர்க் வந்து 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து ரிமைனிங் 7 ஒர்க்கை 7 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பி வந்து 8 ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல முடிச்சிருப்பான், 8 டேஸ்ல முடிப்பான். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துப்போம். ஓகே, A plus B 8 ஒர்க்கை 5 டேஸ். ஸோ பி, அப்போ இதோட மீனிங் என்னது, பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வான். அப்போ பி வந்து ஓகே, பி வந்து 5 டேஸ்ல ஓகே 5 டேஸ்ல 5 ஒர்க் தான் செஞ்சிருப்பான். அப்போ ஏ வந்து ஓகே, ஏ வந்து 5 டேஸ்ல ஓகே, ஏ வந்து 5 டேஸ்ல 3 ஒர்க் தான் செஞ்சிருப்பான். ஓகே, இது புரிஞ்சுதா? என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இங்க என்ன சொல்லியிருக்காங்க, A and B together can complete 8/15. ஓகே, 8/15 of the work in 5 days and B alone can complete the remaining work. அப்போ 15ல் 8 ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா ரிமைனிங் 7 ஒர்க் இருக்கும். ஸோ இந்த 7 ஒர்க்கை B வந்து 7 டேஸ்ல முடிக்கிறான். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு B வந்து ஒரு ஒர்க் தான் முடிப்பான். ஓகே, இதுதான் வந்து கொடுத்திருக்க கொஸ்டின். அப்போ B வந்து 5 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான், 5 ஒர்க். அப்போ ஆனா 5 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு, 8 ஒர்க். அப்போ ஏ வந்து 5 டேஸ்ல எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், 3 வேலையை செஞ்சிருப்பான். ஓகே, 3 ஒர்க். அப்போ ஏ வந்து டோட்டல் எவ்வளவு ஒர்க் இங்க கொடுத்திருக்காங்க, 15 ஒர்க். ஓகே, இப்போ டோட்டல் 15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும். ஓகே, ஸோ 3 into 5 தான் 15. ஸோ 5 into 5 வந்து நமக்கு இங்க 25. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி என்டர் இன்டிய பார்ட்னர்ஷிப் with investment of 4,800, 2,000 and 2,800. Okay, so இங்க investment என்ன கொடுத்துருக்காங்க, 48, 20, that is 20 and 28. Okay, at the end of the year profit of B is 3500. ஓகே, இங்க வந்து நமக்கு டைம் ரேஷியோ வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க வந்து at the end of the year and எவ்வளவு இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ பை டிஃபால்ட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ பை டிஃபால்ட்டா நம்ம வந்து 1 year அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏஎன்சி. ஸோ டைம் ரேஷியோ சேம் அப்படிங்கிறதுனால ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட் ரேஷியோவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ
இது 4800க்கும் 2800க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2000. ஓகே, 4800க்கும் 2800க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2000. அதுதானே வந்து பி இன்வெஸ்ட் பண்ணுது. அப்போ பி வந்து 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது? 3500. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஎன்சியும் 2000 அப்படின்னா அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏஎன்சி எவ்வளோ? அதே 3500. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, a man invested 4000 on simple interest at certain rate of interest for some years. Okay, எவ்வளவு years அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. So x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். If rate of interest is 2 times the time of man invested. Okay, இது வந்து time, அப்ப rate of interest வந்து 2x. Okay, he received 2880 as the interest. Okay, so is equal to 2880. Okay, எப்படி இது கேன்சல் ஆக தான் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆக போகுது. அப்போ இது நமக்கு என்ன ஆகுது? 72. ஸோ 2x ஸ்கொயர் வந்து 72 அப்படின்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 36, எக்ஸோட வேல்யூ 6. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 2 times த ஓகே டைம் மேன் இன்வெஸ்டட். ஓகே, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா அப்போ 2xோட வேல்யூ 12%. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. ஓகே, next one. 90 liters of mixture contains juice and water in the ratio 5:4. So 90 juice and water ratio அப்படின்னா 5:4, அதாவது 50 and 40. If 36 liters mixture taken out, okay, 36ல 5:4 நான் வந்து வெளியே எடுத்தேன் அப்படின்னா அப்ப இங்க வந்து எனக்கு 20 வெளியே போகும், இங்க வந்து எனக்கு 16 வெளியே போகும். ஓகே, அண்ட் ஓகே ஓகே and same quantity of water is added. Okay, அதாவது same quantity of water எவ்வளவு எடுத்திருக்கோம்? டோட்டலா 36. அப்போ சேம் quantity of water ஆட் பண்ணா அப்போ வாட்டர் மட்டும் நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும்? 20 ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஃபைன். Then find the ratio of initial quantity of water to quantity of water in the resulting mixture. So initial எவ்வளவு? 40. So final mixtureல எவ்வளவு வரும்? வாட்டர் 60. அப்போ இதோட ரேஷியோ என்னது? 40க்கும் 60க்கும் 2:3. So இதோட ஆன்சர் என்னதுன்னா 2:3. ஓகே, நெக்ஸ்ட். Okay, the total cost price of 8 pens and 12 bottles is 440. Find at what price 10 pens and 15 bottles should be sold so that to get a profit of 20%. இப்போ இந்த ரேஷியோ என்னன்னா 2:3, இங்க நமக்கு 2:3. ஓகே, ஸோ ரேஷியோ சேமா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, 8க்கும் 10க்கும். இப்போ இது 4 அப்படின்னா 5. அப்போ 4 பார்ட் வந்து 440 அப்படின்னா அப்போ 5 பார்ட் வந்து 550. அப்போ 10 பென்ஸ் அண்ட் 15 பாட்டில்ஸ் அவன் வந்து 550 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பான். பட் அவன் வந்து 20% ப்ராஃபிட்ல செல் பண்ணும். ஸோ 20% ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது? 5 out of 6. 5 பார்ட் வந்து 550 அப்படின்னா அப்போ 6 பார்ட் வந்து 660. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 rupees. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் டு in still water, okay, speed of steam to speed of boat in still water is 2:5. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் வந்து 7 இருக்கும், அப் ஸ்ட்ரீம் வந்து 3 இருக்கும். ஓகே, சிமிலர்லி டைம் டேக்கன் வந்து 3 and 7 இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? The boat covers 70 kilometer in 5 hours. Okay, so 70 kilometer in 5 hours in downstream. அப்போ இது கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 14. பட் இங்க டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 7 பார்ட், பட் நமக்கு எவ்வளவு வருது? 14. அப்ப இங்க இன்டூ 2 பண்ணிக்கலாமா? அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது? 6. இஃப் போட் டேக் t hours to complete 30 km upstream. ஓகே, ஸ்பீட் ஆஃப் போட் இன் அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ? 6. அப்ப டைம் டேக்கன் என்னது? 5 hours. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hours. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.